அக்கா உங்க பேர் சொல்லுங்கக்கா. என் பேர் கயல். உங்க பேருக்கா? என் பேர் அகஸ்திகா. ஓகேக்கா. இது மாதிரி நீங்க எப்படிக்கா டிரான்ஸ்ஜெண்டர் எப்படிக்கா மாறுனீங்க? நான் ஒரு 14 வயசுல மாறினேன். மாறி வந்து எங்க வீட்டுல எல்லாமே பண்ணாங்க. அடிச்சாங்க, ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க. என்ன இதுவெல்லாம் பண்ணாங்க, சூடு வச்சாங்க, காய வச்சாங்க. ஏன்க்கா அப்படி பண்ணாங்க? இந்த மாதிரி மாறக்கூடாது, ஆ. அந்த மாதிரி இது வந்து பண்ணக்கூடாது. கடவுளுக்கா ஒரு இது மாதிரி தானக்கா அது? ஆமாண்ணா, ஆ. அது கடவுள் எழுத படிப்பு தானே. அதுல யாராலையும் எதுவுமே குத்துன்னு சொல்ல முடியாது. ஆமா. அதனாலதான் இப்படி மாறி இப்ப நான் நல்லா இருக்கிறேன். உங்க வீட்டுல ஆனா இது மாதிரி ரொம்ப மாறக்கூடாது சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்களா? ஃபோர்ஸ் பண்ணாங்க, நிறைய பண்ணாங்க. ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க, சூடு வச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. அதையும் நான் மீண்டு வந்தேன். வந்து இப்போ ஒரு வீட்டுல இருக்கிறேன். எங்க ஆயா பிரிச்சுட்டாயா, அவங்க வீட்டுல இருக்கிறேன். நல்லாதான் இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை வீட்டுல வந்து இப்ப சேர்த்துக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதான் கஷ்டமாகுது. அது எதனாலக்கா? ஏன்க்கா அது மாதிரி அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க? நீங்க சரி இது மாதிரி நீங்க மாறிட்டீங்க, அவங்க ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கக்கா? அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க பேசி பாத்தீங்களா? எனக்கு இது பேசி பார்த்தேன், எதுவுமே வேலைக்கு ஆகல. இந்த மாதிரி மாறக்கூடாதுன்னா என்னது அப்படிதான். உங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்களாக்கா? எல்லாரும் இருக்கிறாங்க. எங்க மாமி ஒண்டிதான் பேசுவாங்க, வேற யாரும் எங்க வீட்டுல யாருமே பேச மாட்டாங்க. உங்க சொந்த ஊர் எங்கக்கா? பாரிஸ் தான், பூக்கடை. பூக்கடையில இருக்குங்களா? நீங்க சொல்லுங்கக்கா, உங்களுக்கு இது மாதிரி எதனா நடந்திருக்காக்கா? இல்ல, ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப சண்டை போட்டாங்க, அது பண்ணாங்க. ஆனா எப்ப சர்ஜரி பண்ணி எங்க வீட்டுக்கு போய் நின்னனோ அன்னைக்கு எங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்க. எதுவுமே சொல்ல, இது மாதிரி அடிக்கிறது திட்டுறது அது மாதிரி எதுவுமே சொல்லியாக்கா? அடிக்கலாம் மாட்டாங்க. எங்க அம்மா வந்து மனசு கஷ்டமா பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி மாறிடாத, நம்ம வீட்டுக்கு அசிங்கம் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு என்னை ஏத்துக்கிட்டாங்க. எங்க அம்மா இது ஒரு கடவுளோட படிப்பு தானக்கா, அது ஏங்க நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க? தெரியலையே, மாறணும், எங்களெல்லாம் ஏத்துக்கணும் எங்க பெத்தவங்க கூட. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எங்களை மாரி மாறவங்கள யாருமே எதுவுமே பண்ணாதீங்க. நாங்களும் ஒரு மனுஷால் தான். யாரா இருந்தாலும் எங்க தயவு செய்து கேட்டுக்கிறோம். உங்க வீட்டுல யாரு ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் எங்களை மாரி ஆறுதா இருந்தா யாருமே எதுவுமே பண்ணாதீங்க. யாரா பக்கத்துல இருக்கிறவங்களோட கண்டிப்பா நாங்களும் இந்த மாதிரி பிச்சை எடுக்க மாட்டோம், பாலியல் தொழிலுக்குலாம் நாங்க செய்ய மாட்டோம். நாங்களும் படிச்சு மேல வருவோம். இந்த எங்க பெத்தவங்க சப்போர்ட் இல்லாம தான் நாங்க திருநங்கை கமிட்டிக்குள்ள போய் நாங்க கஷ்டப்படுறோம். நிறைய பேர் மக்கள் சொல்றாங்க, இது மாதிரி திருநங்கை வந்து பாலியல் தொழில் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்களாக்கா, அதை பத்தி நான் தள்ளப்படுறாங்க. திருநங்கை சமுதாயத்தை தப்பு சொல்ல முடியாது, நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் ஒருத்தவங்க வீட்டுல இருந்துதான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். அவங்க என்ன பாலியல் தொழிலுக்குலாம் அமிச்சாங்க. என்னைக்கு நான் எங்க அத்தை கூட வந்தேனோ எங்க அத்தை என்ன நல்லா வச்சுக்கிறாங்க. நம்பி வந்தேன், நம்பிக்கையா என்ன எல்லாமே பண்ணாங்க. நான் திருச்சியில போயிட்டு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டேன். அங்க இருந்து இங்க வந்து எங்க அத்தை கூட சந்தோஷமா இருக்கிறேன் நான். சரிக்கா. நீங்க இது மாதிரி ஃபேஸ் பண்றீங்களா? இந்த மாதிரி இந்த பசங்க எல்லாம் வந்து நிறைய டார்ச்சர் பண்றாங்க அது மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்களா? அதெல்லாம் உண்மையாக்கா? நிஜமாலே அது உண்மைதான். என்ன மாதிரிக்கா டார்ச்சர் எல்லாம் கொடுக்குறாங்க? நல்லா பேசுற மாதிரி பேசுவாங்க. இன்ஸ்டால எல்லாம் நல்லா சாட் பண்ணுவாங்க, அக்கா 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 அக்கான்ட்டு. கொஞ்ச நேரத்துலயே வந்து போன் நம்பர் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சரி அக்கான்னு தானே கூப்பிடுறான், சரி நம்ம தம்பின்னு சொல்லிட்டு நம்ம பர்சனலா மெசேஜ் பண்ணுவோம். பண்ண உடனே அக்கா வீடியோ கால் வாங்கக்கா. எனக்கு ஒரு இடத்துல வந்து டேட்டோ இருக்கும், அந்த டேட்டோ என்னதுக்கு அங்க தெரியுது, டேட்டோ தெரியுதுன்ட்டு நம்ம கிட்ட ஒரு மாதிரி அசிங்கமா கொச்சையா கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். நானும் உங்க கூட அக்கா தங்கச்சிங்க மாதிரின்ட்டு எங்களையும் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்களும் உங்கள ஒருத்தவங்க தானே, எங்களையே மட்டும் ஏன் அப்படி பாக்குறீங்க? அது தப்பு தானே. எங்களையும் உங்க வீட்டுல ஒரு இதுவா ஏத்துக்கோங்க. எப்பயுமே நாங்களும் இந்த மாதிரி தப்பான தொழிலுக்குலாம் போக மாட்டோம், தப்பு செய்ய மாட்டோம். சரிங்க மக்களே, இதே மாதிரி உங்க வீட்டுல யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அவங்க வீட்டை விட்டு அவங்கள வெளியே துரத்தாதீங்க. இந்த அக்கா வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. இவங்க வீட்டுல வந்து ஒத்துக்கலையா, சூடு போட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, மாறாதான் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த அக்கா கூட எல்லாத்தையும் மீண்டு எனக்கு இப்படிதான் இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து மாறி வந்திருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அது பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒரு கடவுளோட பிளெஸிங்ஸ். கரெக்டாக்கா சொல்றது? கரெக்டா. யாரையும் வெளியே அனுப்பாதீங்க, நீங்களே வச்சு ஒரு படிச்சு ஒரு உயரத்துல எங்களுதுலயே எல்லாரும் ஒரு பதவியில இருக்கிறாங்க, போலீஸா இருக்கிறாங்க, வக்கீலா இருக்கிறாங்க, எல்லா பதவியிலயும் இருக்கிறாங்க. யாரையும் அனுப்பாதீங்க, தயவு செய்து உங்ககிட்ட கேட்டுக்கிறது, யாரையும் அனுப்பாதீங்க வெளியே. நீங்களே வச்சு ஒரு படிப்பு படிச்சு உங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க கிட்ட போய் சேர்த்து விடுங்க. அதுவும் அக்கம் பக்கம் சொல்றதுனாலதான் பெத்தவங்களும் மனசு கஷ்டத்துல. இந்த அக்கம் பக்கம் பேச்செல்லாம் யாருமே கேட்காதீங்க. நம்ம வீட்டுல ஒருத்த புள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சா, அவங்க என்ன பேசுவாங்க இவங்க என்ன பேசுவாங்கலாம் கேட்காதீங்க. உங்க பையனை நம்புங்க, நல்லதே நடக்கும் எப்பயுமே. சரி, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம்க்கா? கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. நன்றிக்கா, வரேங்க.